பேர் என்ன? கூலிங்பூர். கூலிங்பூரா? எப்போ தூரம் போகணும் போலையே. பார்க்கலாம் வச்சுருக்காங்க வரேன். கூலிங்பூர் எதுக்கு பேர் வச்சாங்க? போட்டு வேற இருக்கு பாரு. अभी वहाँ है, अभी जाके जा सकते हैं. हाँ जा सकते हैं. बाइक जल्दी आ जाएगी. क्या होता कार ले गया, कार अलग नहीं बोल रहे. இது அது ரெண்டுலாம் ஒண்ணுதான். இதுவும் பாதாம் தான், அதுவும் பாதாம் தான். भरवाना मेरे बादाम वादाम पे मैं पूरा बादाम रहेगा. ना बादाम தான், பாதாம் இல்லையே. இது சப்போட்டா பழம் தானே இது? ஏய் சப்போட்டா பழம் மாதிரியா இருக்கு. இன்னைக்கு போர்டில் போட்டிருக்காங்க முதல்ல இருக்குன்னு. நீ இப்போ ஒரு முதலாவது நீ பார்த்துன்னு தெரியுமா? கிட்ட அதில் ஜாயிண்ட் மாதிரி தானே இருக்கு. உட்கார நல்லா வசதியான இடமா தான் இருக்கு. படுக்கிறது வசதியான இடம்லாம் இருக்கு. தன்பா தாங்கிறது. இதுனா யார மாதிரி போட்டு இருக்கு. என்னது இடம்? தெரியல, ஏதோ பூச்சிடா. பூச்சின்னு हत्या தெரியல. அழகா அழகா டிசைன் அழகா இருக்கு. डिजाइन डिजाइन करके बना के किया है. कीड़ा है कुछ. என்ன பூச்சின்னு தெரியலையே. இந்த மண்ண இந்த ஓட்டுக்குள்ள தான் இருக்கும். என்ன बना के किया रे गोल गोल. பேர் எது சம்பந்தமே வச்சுக்கேன் தெரியல. அட ஒரே ஒரு போட்டு தான் நிக்குது இங்க. முன்னாடி போய் நடந்து வரறோம். இது பங்கர் छोटा बड़ा. இது தண்ணி கருப்பா இருக்கு. पानी मत कर रहा, काला पानी गंदा है. ये गंदा पानी तो क्या काला कलर का रहता है पानी? काला कलर का रहता है पानी. और पानी पूरा काला कलर रहता है. काला कलर, ब्लैक कलर का बोलता है पानी. वही गंदा है, कंटामिनेटेड वाटर है. सेफ्टी टैंकी का नहीं, रुका हुआ पानी ना. पानी हिलते नहीं रहने से जगह रुके रहने से ना उसमें कीटाणु सब बहुत रहेगा भाई. இது என்ன மரம்? ஏடி இது என்ன மரம்? हाँ भी लोड़ा भूत बंगला है. हंटेड चलो भाई जाते हैं. हंटेड हाउस. हंटेड नहीं, चलो भी. ஹாண்டட் ஹவுஸா? भूत बंगला है, चलो. அங்க ஒரு வீடு இருக்குல்ல, அது வீடா கெஸ்ட் ஹவுஸா? படா கடையே மூடிட்டாங்க. புரியல. एकदम वही सेटअप रहेगा. अंदर பட இந்த மாதிரி வரோம். அங்க ஆளுங்க கூப்பிடுறாங்க, உள்ள தங்குற மாதிரி. அப்புறம் கொல்றாங்க, நம்ம இங்க தப்பிச்சு போற மாதிரி அதுல ஒரு படம். प्राइवेट प्रॉपर्टी है बोलता, ठीक है. बिना पैसा देके एंट्री रेस्ट्रिक्टेड है बोलता. होटल है रे, सजा भी मिलेगा बोलता. हाँ भाई जाते हैं ना, देखते क्या है. तो सजा लेके रहेगा. अरे உள்ள போலாமா? गेट बना दो ना. இல்ல உட்கார வசதி சேர்லாம் போட்டுருக்காங்க. ஃபேமிலியா தான் நல்லா இருக்கும். आप पूछते ना क्या है रूम का रेट कम से कम. ஏப்பா வந்து சும்மா சும்மா கேட்டு போறீங்கடான்னு கேட்பான் வாங்காம. यहाँ भी आ सकते, इसलिए पूछेगा ना रेट. रॉन्ग टाइम का केस नहीं हो जाना. அவர குருன்னு நான் பாக்குறேன். चलो யாராவது ஆளு புதுசா இருக்காங்க அவங்களும். அந்த வீடுக்கு இந்த வீடு நீட்டா தானே இருக்கு, அந்த கூரை வீட்டுக்கு. चलो चलो वो भी खड़ा हो गया वहीं से. खड़ा हो गया, देखते हो हम तो लगा मजा नहीं आया. तो 3 जन आए हैं, ये कितनी फ्री है बोलते. எல்லா இடத்துலயும் பார்த்தா ரெண்டு பக்கம் காடு, ஒரு பக்கம் தேவையில்லாத வேலை தான் பார்க்க கூடாது. அங்கேன்னு சொல்லாம போர்ட்லாம் கட்டி வச்சிருக்காங்க. போகும்போது எடுத்துக்கலாம், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்.
போட்டுக்கு நங்கூரமா இது? இதான் நங்கூரமா? வெறும் இரும்பா இருக்கு. நங்கூரம் நான் பெருசா கேள்விப்பட்டேன். இத்து போன போட்டா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? நானே சரி புரியல. குளிக்கிறது சூப்பரான குளிமா குளிக்கலாம். நான் முன்னாடி போப்போம். ஒன்றும் இடம் இருக்காங்க. என்ன முதல்ல கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. முதல்ல வந்து தெரிஞ்சிடும்ல. கண்ணாடி மாதிரி இருக்கா? என்னடா ஒண்ணுமே தெரியல. கண்ணாடி மாதிரி இருக்குன்றத இவன் அங்கே அந்த இடத்துல தண்ணி நல்லது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. நம்ம அங்கே போனதா அங்கே கூட கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு. அது அந்த இந்த மாதிரி மணல் கலக்காது அதுல. ஓஹோ ஆமா, எல்லா இடத்துலையும் இந்த குருமானே கிடந்துச்சு. யாரா தொங்க விட்டுருக்காங்க துணியை? பெட்டு மாதிரி இல்லை, பெட்டு துணி மாதிரி. மரம்லாம் எப்போ சாஞ்ச மாதிரி கிடக்குல. ஏபட மரம் சாஞ்சு கிடக்கு. என்ன அங்கிட்டு போமா? எப்படி அங்கிட்டு போமா? போச்சா சோழி முடிஞ்சு. என்ன இடையா அது? தக்காளி கோகமா இருக்கு. ஃபுல்லாமே பாறை தான், பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா பாறை தான் இருக்கு. இது மலை மேல, இது ஃபுல்லா மலை தாங்க. மலையிலேருந்து கீழே எடுத்துருக்கோம். நம்ம அதோட சைஸ் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 3-4 பேருக்கு கட்டி பிடிச்சா கூட பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவு சைஸ் பெருசுங்க. எங்கேப்பா எப்போ பார்த்தாலும் பாறையாவே இருக்கு. முதலே பார்த்தாவா? நேரம் ஒன்று என்ன ஆகும்? அப்ப முதல் நிமிஷம் என்ன எடுத்துட்டு போயிருவியா? சரி கூட்டிட்டு போறோம், அவரையும் கூட்டிட்டு போவோம். இந்த பீச்சில் யாருமே வர மாட்டாங்க. இருந்தாலும் இங்கே ஒரு பங்கர் இருக்குது. அந்த பங்கர் காட்டுறேன் பாருங்க. சுத்தமாக அது பங்கர்னே தெரியல. ஒரு மலை ஒரு இருக்குல்ல, மலைக்கு அடியில் ஒரு அகசி வீடு, அது மாதிரி தான் இருக்குது பாருங்க. அது எது பற்றிலா? அதான் பங்கர்.
இந்த பங்கர் எது கட்டியிருக்காங்க? அதான் சுனாமி வந்தா இருக்கா? சுனாமி இல்லடா. அச்சா இது வந்து சொல்றதுக்கா? சுடுறது கண்டி. அது அந்தமானை சுற்றி எல்லா இடத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. இது இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. சீதா மரம் மாதிரி இருக்கு. பீச்சா மரம்னா? சீதா மரம், சீதாப்பழம். சீதாப்பழ மரமா? அப்படி அந்த மாதிரி தான் இருக்கு. அல்ல நீவே பயமுட்டாத. என்ன இடம்டா அது? உள்ள மாயா இருக்குங்க. பாதை காணாண்டா. பாதை இங்க இருக்கு. இங்கேருந்து அது போகிற பாதையோ? இதுக்குள்ள இருந்து உள்ள போகணும். இதாங்க பாதை. இதுக்குள்ள உள்ள போய் அப்படியே கிட்ட உள்ள போய் அப்படியே இங்கே வரணும். ஸோ இங்கிருந்தா வந்து இங்கே கப்பலில் யாராவது வெளியாளுங்க வந்தாங்கன்னா இல்லை ஏதாவது திருடி வந்தாங்கன்னா இங்கேருந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே எப்படிமா உள்ள சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இங்கே செம்மையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நிழலாக இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தா பீச்சு. என்னவா அங்கே நின்ட்டாரு? அதுக்காக விட்டுட்டு வர முடியாது இல்லாம. இல்லை அவ்வளோ அமைதியாக இருக்கு பார்த்தியா? ஏடானாக்கி யாருமே காண. பீச்சுன்னு பேரும் ஒருத்தனையும் காண. நம்ம 3 பேர் தான் இவங்க மொத்தமே இருக்கும். அங்கேருந்து நீளமாக இருக்கு பார்த்தியா? நீல கலரில் இருக்கு. இங்கேருந்து தான் கலர் ஏ அந்த என்னடா அந்த மலைக்கு தாண்டி அந்த போட்டா நிற்குது பார்த்தியா? ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் தெரியுமா? கட்டை வித்தியாசம் இருக்கு. கட்டையா? இவன் மரம் வேறு வேற அவ்வளோ பெருசாக இருக்கு. எந்த மரத்தோட வேறு இது? அவங்க அந்த மரத்தோட வேற இருக்கும். அந்த இருக்குல்ல அந்த மரம் வேறு இவ்வளோ பெருசாக இருக்கு. கட்டையா? 1 அடி 2 அடி மேலாப்புல இவ்வளோ இருக்குன்னா அப்போ உள்ளே எவ்வளோ இருக்கும்? அளவுக்கு அவ்வளோதான். அந்த பீச்சு ஒன்றும் ஒருத்தர் இல்லை. குளிக்கலாம்னு ஆசையாக இருக்கு. அதை குளிக்கலாம் குளிச்சிருவோம். என்ன பண்ணுறது? தண்ணி எதுவும் கலர் தெரிய மாட்டேங்குது. குளிக்கணும்னு சொல்கிற, அப்புறம் இப்படின்னு சொல்கிற. அப்படியா? கொடுக்காப்புளி மரம் மாதிரி இருக்கு. கொடுக்காப்புளியா அது? கொடுக்காப்புளினா இப்படி ஒரு முக்கோண சைஸில் இருக்கும்ல. அது கூட உள்ள விதை ரோஸ் கலரில் இருக்கும். வெள்ளையும் கலர் வெள்ளை கலர் ரோஸ் கலந்து இருக்கும். நீ வேற வாய் வைக்க சும்மா இரு. தண்ணியை பாட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இன்னைக்கு கொஞ்சம் மழை மேகமூட்டமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வெயிலாக அடிக்கலை. ஆனால் என்ன டெஸ்ட்டு தான் நாஸ்தியாகுது. உங்க பேர் எழுதுமா? கல்ல பேர் எழுதுமா? ஆனால் ஏதோ இது நிறைய பேர் இருக்கு. இது அழிஞ்சிடும்ல. பேர் அழியாத மாதிரி எழுதணும். அழிகிற மாதிரி எழுதா பேர் எழுதவே கூடாது. ஓ பாருங்க ஃபுல்லாகவே பாருதாங்க. இப்படியே போயிடலாம். தண்ணி ரிவர்ஸ் போகும்போது அலை எவ்வளோ இழுக்குது தெரியுமா? அடே விட்டுட்டு போகாதீங்க. இது நானும் கூட வரேன். எனக்கு எதாச்சும் நீங்கள் தான் பொறுப்பு. என்ன பாதாம் மரமா? மேலே உள்ள மரம் தான் பாதாம் கொட்டை. இங்கே வர்றா படகா தனியாக நிற்குது படகு. இங்கே இருங்க படகு யாரும் மறைச்சி வச்சுருக்காங்க யாருக்கும் தெரியாத மாதிரி.
सामान तो है उसमें रह सकता है चकना थोड़ा बड़ा है अपना घर से चकना बना के क्या होएगा केस है भाई पूरा मिट्टी भर के अंदर अंडा फ्राई करके लेके उतना अंडा ஏய் இரு காலை கை கழுவிட்டு போவோம் ஃபுல்லா மண்ணா இருக்கு வண்டி அப்படியே உட்கார முடியாது மண்ணோட என்ன அவ்வளோதான் ஏ வலிக்கு என்ன சன்பாத் எடுத்துட்டு இருக்கீங்களா சன்பாத் நல்லா இருக்குல்ல இதில் கப்புள்ஸ் உட்காரதுக்கா இல்லை நம்ம உட்காரதுக்கான்னு தெரியல ரெண்டு ரெண்டா பக்கம் பக்கம் போட்டிருக்காங்க क्या बोलते हैं कपल तो सोने का ही बोलते हैं कपल सोने का ठीक है तो क्या है इतनी छोटा से बना के रखा है नहीं लड़ा दूसरा कुछ हिसाब से बनाया ஸோ கைஸ் அவ்வளோதாங்க நம்ம நல்லா கூலிங் போர் பேச்சை கட்டியாச்சுங்க அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்